ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இவா யூஎஸ்டிடி ஒரு அப்டேட் ஒன்று தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தோம்னு சொன்னால் இந்த இவா யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு டே சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். டெய்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு இது ஒரு க்ளீனான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதில் ஒரு எஃப்இஜி இருந்திருக்கும். அந்த எஃப்இஜி வந்து சின்ன ஒரு பொசிஷன் ஃபில் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜியில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொசிஷன் ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஹை வால்யூமோட ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு $4,41,000 வந்து எங்களுக்கு இதில் வால்யூம் இருக்குது. சரி, அதே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு இந்த டபுள் பாட்டம்னு சொல்கிறது வந்து கிளியராக இருக்குது. இந்த டபுள் பாட்டமுடைய நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. பிரேக் அவுட் பண்ணப்பட்ட மார்க்கெட் வந்து எங்களுக்கு மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. சரி, அப்போ எப்படியே மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், நாங்கள் முதலாவது எஸ்டர்டே சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்து இந்த டார்கெட் இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜியை வந்து ஃபில் அப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி கீழே டவுன் ஃபால் ஆகிறதுக்கு இங்கேருந்து மூவ் ஆகி திருப்பி கீழே டவுன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது இந்த பிளேஸில். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் வந்து இரண்டாவதாக இருக்கிற இந்த எஃப்இஜி கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் $3.5 வரைக்குமே மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த பிளேஸ்லேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு. அதுவும் இல்லை சொன்னால் அதை விட மேலே போகிறதுக்கு எங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இங்கே வந்து வெரி ஹையாகவே இருக்குது. சரியா, அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த டபுள் பாட்டம் மட்டும் இல்லாமல் வீக்லியோடைய ஒரு ஃபோல்டிங் வெஜ் பேட்டர்ன் இது. சரியா, வீக்லியோடைய ஃபோல்டிங் வெஜ் பேட்டர்னோட தான் இது. இந்த பேட்டர்னை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறாங்க. இப்போ இந்த பிளேஸ்லேருந்து இங்கே இந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. கொடுத்த மார்க்கெட் வந்து சின்ன புல் பேக்கோட மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரியா, அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணும் சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட்டில் வந்து இப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து எந்த நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் டெஃபினெட்லியாக இந்த $3.5 சொல்கிற இந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணும். இதுவும் வந்து டபுள் பாட்டம் பேட்டர்னாக தான் மாறும். அப்படி மாறக்குள்ள எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த நெக்லைனில் வந்து நிறைய லிக்விடிட்டிஸும் இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் ஆன ரீசனால் இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹையாகவே இருக்குது. ஓகே, அப்போ எங்களுக்கு டார்கெட் அப்படின்றது எது வரைக்கும் வைக்கலாம்னு சொன்னால் $1.4 வரைக்கும் எங்களுக்கு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். $1.4 வரைக்குமே எங்களுடைய டார்கெட்டை வந்து எங்களுக்கு கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் இன்னும் பை பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்குமே உங்களுக்கு போகிறதுக்கு பை பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்கும். சரியா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 87% எங்களுக்கு பம்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு RSI எனபிள் பண்ணி காட்டுறேன். RSI பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி சார்ட்டில் எங்களுக்கு இப்போ ஓவர் போட்டில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிற பிளேஸ் வந்து ஓவர் போட்டாக இருக்குது. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு டெய்லி சார்ட் இது க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் திருப்பி கீழே வந்து இந்த ஃபீஸை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. எங்களுக்கு இந்த ஓவர் போட்டில் இருக்கிற ரீசனால் அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து கண்டினியூ ஆகும். 80 to 90 வரைக்கும் எங்களுக்கு கண்டினியூ ஆகும். RSI ஓவர் போட்டுக்கு கண்டினியூ ஆகி மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போய்த்துட்டு அங்கேருந்து பெரிய ஒரு ரிஜெக்ஷனோட கீழே டவுன் ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஹையாகவே இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.